பையன் எப்போ பருவம் அடைகிறான், என்ன மாற்றம் வருது, அது எத்தனை பேர் உட்காந்து பேசுகிறாங்க. பொண்ணுக்கு வழியே வரக்கூடாது, டெலிவரி ஆகிடும். என் பொண்ணு கண்ணில் தண்ணி வந்து நான் பார்த்ததில்லை. யார் சொல்கிறது? பெத்தப்பன் சொல்கிறது. ஆண் மகன் தாயுடன் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு ஈர்ப்பு. நான் என்ன நினச்சாலும் நைட் 10 மணிக்கு எனக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னால் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு பெண் பிள்ளைக்கு. இதே மனைவி கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டார். ஆண்மையே இல்லை. பேரண்ட்ஸ்க்கு தெரியும், கண்டிப்பாக இந்த பையனுடைய தாய்க்கு தெரிஞ்சிருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிருங்க அப்படிதான் சொல்லி கட்டி வச்சாங்க சில கேசஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கேட்டகரி வேற சார். அப்படிங்களா? சரி ஆகுமா? ஆகும். அது எது சரியாகும் அப்படின்னா, நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது உளவியலாளர், குடும்ப நல சமரச வழக்கறிஞருமான டாக்டர் அம்ஜத் கான் அவர்கள். சார் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். புது கவுன்சிலிங் சென்டர் ஓபன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், மைண்ட் சொல்யூஷன். மைண்ட் சொல்யூஷன்ஸ். சார், இந்த சென்டருடைய நோக்கம் என்ன? மைண்ட் சொல்யூஷன்ஸ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சென்டர் கம் அப்ரோப்ரியேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சென்டர். இது வந்து உளவியல் கவுன்சிலிங் சென்டராக இருக்கிறது மற்றும் சமரச மையம். குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் குறிப்பாக. ஸோ அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு சென்டர் தான் இந்த சென்டர். கடந்த 2015 நம்ம செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போது வந்து என்ன செஞ்சோம்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜாக கவுன்சிலிங், ஒரு சைக்காலஜிஸ்ட், டீம் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் மற்றும் வழக்கறிஞர்கள், பயிற்சி பெற்ற சமரச நிபுணர்கள், ஸோ அவங்களெல்லாம் வச்சு நம்ம இந்த சென்டர் நடத்திட்டுருக்கோம். ஸோ இது வந்து திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் முறையாகவும் இருக்கிறது. அடிஷ்னலாக இதில் ஒரு 4-5 சர்வீசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருவம் அடைந்த ஆண்கள், அதாவது அடாலசன்ட் பாய்ஸும் அடாலசன்ட் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதும், அவங்களுடைய கேள்விகளுக்கு சரியான அறிவுபூர்ந்த பதில்களையும் வழங்குவதற்கும் பயிற்சி வழங்குறதுக்காக வேண்டி இந்த அமைப்பு இருக்குது. அது மட்டுமின்றி திருமணத்திற்கு முந்தைய கவுன்சிலிங், ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், அவங்கள தயார்படுத்துறது. ஸோ உளவியல் ரீதியாக வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறது, மற்றவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணுன்ட்டு சொல்லிக் கொடுக்கறது, திருமண வாழ்க்கை என்பது என்ன, திருமணத்தில் இருக்கக்கூடிய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சரியான துணையை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இது மூலமாக நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளலாம், நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். அடிஷ்னலாக இன்னொரு சர்வீஸ் என்னென்னா, எத்திக்கல் ஒர்க் ஷாப்ஸ். எதுக்குன்னா, இந்த அடலசன்ட் பாய்ஸ் வந்து பழக்க வழக்கங்கள், உணவு வகைகள் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க, போதைப் பொருளுக்கு ஆளாகியிருக்காங்க, மொபைல் அடிக்ஷனுக்கு ஆளாகியிருக்காங்க. ஸோ நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ யார் வழிகாட்டுவாங்க? கல்வியில் அந்த வாய்ப்பு கிடைக்குதா தெரியாது, பள்ளிகளில், குடும்பத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு தெரியல. ஸோ அதுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாகவும் வகுப்புகள், பெண்களுக்கு தனியாக வகுப்புகள் வழங்கி அவங்க அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு எத்திக்கல் வேல்யூ, மாரல் வேல்யூஸ் எல்லாம் சொல்லப்படுது. ஓகே. ஸோ அந்த ஒரு ஒர்க் ஷாப்ஸும் நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணுறோம். பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு கடமைகள், பையனை வழி நடத்துறது, பொண்ணை வழி நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேள்விகள் வருது. எனக்கு அதாவதுங்க, அருமையான பார்வை. நீங்கள் கேட்குற கேள்வியே வந்து ரொம்ப அருமையான கேள்வி. இதை வந்து ஒரு பெற்றோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கேள்வி. உதாரணத்துக்கு 2 விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டால் குடும்பத்தில் வந்து ஒரு விழாவாகவே கொண்டாடுறாங்க. எத்தனையோ இடத்துல பார்க்கலாம், பேனர்லாம் அடித்து, இந்த பத்திரிகைலாம் போட்டு ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க. வீட்டில் அந்த பெண்ணுக்கு ஒரு தனி இடம் வழங்கப்படுகிறது. புத்தாடைகள், நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து, ரிலேட்டிவ்ஸ்லாம் விதமாக வாங்கிட்டு வந்து கொடுத்து, நீ பெரிய மனுஷி ஆகிட்ட அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். செய்யக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக செய்கிறது நல்லது. என்னுடைய கேள்வி, எத்தனை வீட்டில் ஆண் மகன், ஒரு பையன் எப்போ பருவம் அடைகிறான், என்ன மாற்றம் வருது, அது எத்தனை பேர் உட்காந்து பேசுகிறாங்க? இல்லை, எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? எடுக்கணும்னு சொல்லலை, கண்டுக்கணும்னு சொல்கிறேன். சரி. இது எத்தனை பேரண்ட்ஸ் கண்டுக்கிறது இல்லை. இல்லை, நீங்கள் சொல்ற விதத்தில் ஒரு உண்மைதான். ஏன்னா நானும் எங்கள் வீட்லேயும் நம்ம காலங்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் முன்னுரிமை வந்து எங்கள் அக்கா கொடுத்து எனக்கு பொறாம அதிகம் வந்துச்சு. எதை கேட்டாலும், என்னைக்கா இருந்தாலும் கட்டிட்டு போற புள்ள தானே அவன், பொருடா நீ என்னடா, ஏமா அப்ப எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா, எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும், எல்லாமே அது உண்மைதான் நீங்க சொன்னது. சொல்லுங்க. ஸோ உளவியல் ரீதியாக ஆண்களுக்கு வந்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதில்லை.
அந்த பசங்க வந்து அந்த அடாலசன்ட் ஸ்டேஜில் வந்து ஏன் மீசை முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது, ஏன் பருவமடைகிறாள் பெண்ணுக்கு தெரியாது, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் உடல் ரீதியாக மாற்றம் மட்டும் வந்துடுது. அதுக்கு என்ன செய்கிறாங்க, ஆண் மகன்கள் ஆண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வச்சுக்கோங்க, இப்போ 6வது ஸ்டார்ட் ஆகிடுது. அவங்களோட கேள்விகளுக்கு பதில் யார் சொல்கிறது? ஏன் மீசை முளைக்குது, ஏன் உடலில் எந்த மாற்றங்கள்லாம் வருது? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக பெற்றோர்களால் சொல்ல முடியாத விஷயங்களை, பள்ளி மூலமாக கிடைக்காத சில விஷயங்களை மாணவர்களுக்கு ஆரோக்கியமான வழியில் கொடுக்கணும். இல்லைன்னா வழி தவறி போயிடுறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இளம் பருவ வயசில் அவங்க ரோல் மாடலை யார் எடுக்கிறாங்க? ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோவை தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஹீரோவுடைய உண்மை தன்மை என்ன தெரியுமா? ஒரு திரைப்படத்தில் மோசமான கேரக்டர் வந்து வில்லன் தான், 100 பேர் கொண்டு இருப்பான். ஆனால் அந்த வில்லனை காட்டிலும் மோசமானவனாக இருப்பான் ஹீரோ. மது அருந்துவது, சிகரெட் குடிப்பது, ரேப் பண்ணுவது, கொலை செய்வது. அந்த வில்லன் தான் கில்லாடினா அவனுக்கு மேலே இவன் கில்லாடியாக இருப்பான். போலீஸாகவும் இருப்பான், பொறுக்கியாகவும் இருப்பான், ஆனால் ஹீரோ அவன் தான். ஸோ நம்ம இப்படி தான் நம்ம சித்தரிச்சிருக்கோம். இப்படி தான் ரோல் மாடலை பசங்களுக்கு காட்டுறோம். அதை பார்த்து பசங்க லேர்ன் பண்ணிப்போங்க. ஸோ ஆடைகளை அறுத்துப்பது, கிழிஞ்சு போன ஆடைகளை அணிவது, ஹேர் ஸ்டைல் செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரோல் மாடலாக அவங்க எடுக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, எத்தனை குடும்பத்தில் தன்னுடைய பெற்றோர் தாம் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருக்கிறார்கள்? அவங்க தான் இருக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏபிஜே அப்துல் கலாம் ஏன் நம்ம பேசுகிறோம்? உலகம் முழுக்க பேசுது, கொண்டாடுதுங்க. ஏன்? ஒரு ரோல் மாடல். அந்த மாதிரி ஒரு நபருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடல் தேவை. அது பெற்றோர்கள் கொடுக்க மறந்து விடுகிறார்கள், கொடுக்க தவிர்க்கிறார்கள். ஏனென்றால் அவங்க காலத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்காங்க, சம்பாதிப்புக்கு பின்னாடி ஓடிட்டுருக்காங்க, இதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஆகையால் இந்த இளைஞர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவன் வழி தவறி போயிடுவான். அந்த மாதிரி நபர்களுக்காக தான் நம்ம சென்டர் வந்து செயல்படுகிறது. குறிப்பாக பெண் குழந்தைகள் மீது ரொம்ப அதிக கவனம் செலுத்தி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டேட் லிட்டில் பிரின்சஸ் தங்க தட்டுல பாதுகாத்து திருப்பி கட்டி கொடுத்துருன்னு அந்த பொண்ணால அந்த இடத்துல சர்வைவல் பண்ண முடியல. இங்க கிடைக்கிற ஃபெசிலிட்டி அங்க கிடைக்கல. 80% மேற்பட்ட குடும்ப வழக்குகளில் இது ஒரு காரணமாக இருக்குது. டேட் லிட்டில் பிரின்சஸ். எஸ். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு மருத்துவன். நான் வந்து இன்டர்ன்ஷிப் செய்கிற போதெல்லாம் வந்து லேபர் வார்டுக்கெலாம் போயிருக்கோம். நாங்கள் டெலிவரியும் பார்த்துட்டோம். இயற்கையான நார்மல் டெலிவரியெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்ன்ஷிப்பில் கேஎம்சியில் இன்டர்ன்ஷிப் பண்ணோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கேன். அதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிங்களேன். 20 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஸ் அ மெடிக்கல் டாக்டர். நாங்கள் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி நேரம் வரும்போது ஆப்ஸ்டிஷியன் கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு வழியே வரக்கூடாது, டெலிவரி ஆகிடணும். ஏன்னா என் பொண்ணு கண்ணில் தண்ணி வந்து நான் பார்த்ததில்லை. யார் சொல்கிறது? பெத்த அப்பன் சொல்கிறது. நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிங்க, பெண்ணுக்கு பெயின் இல்லாத டெலிவரி நடக்கணும். இவங்க சொல்கிறதுனால அவங்க சிசேரியன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் பெண்ணை கட்டி கொடுக்குற பொழுது அப்பா சொல்கிறாரு, பா அவன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்துடக்கூடாது, நான் அப்படியே நாங்கள் தங்க தட்டில் வச்சே வளர்த்துட்டோம். இப்போ பெண் வந்து உதாரணத்துக்கு உளவியல் ரீதியாக எடுத்து பாருங்கள், ஆண்கள் பெண்கள். ஆண்கள் சின்ன வயசுல இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து இதை பற்றி வந்து நிறைய பேசியிருக்காரு. ஒரு நபருடைய லிபிடோன்றது தான் ஒரு வாழ்க்கையுடைய ஒரு ஸ்பீடாக இருக்கும். வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு அந்த மோட்டிவ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனால் சாதிக்க முடியும். சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, ஒரு ஸ்டேஜ்லையும் ஒரு மாற்றங்கள் வரும். ஸோ சின்ன இளம் குழந்தையாக இருக்கும் பொழுது ஆண் மகன் தாயுடன் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு ஈர்ப்பு, அதாவது லிபிடோ தான் அவர் சொல்கிறாரு. இதே மாதிரி பெண் அப்பா கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எந்த வயது வரைக்கும்? ஒரு 4 வயது 6 வயது வரைக்கும். அவங்களுடைய சுய தேவைகள்லாம் வந்து பெற்றோர் தூய்மைப்படுத்தும் பொழுது அவங்க வந்து சுகமடைவாங்க. பெற்றோர் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு விதமான எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி என்பது என்ன? ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டி. ஸோ பெண் என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னா, நான் எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கிற பொழுது சேஃபாக இருக்கிறேன், செக்யூர்டாக இருக்கிறேன், எங்கள் அப்பா நான் நினைக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, எனக்கு அவர் தான் கிங். நான் என்ன நினச்சாலும் நைட் 10 மணிக்கு எனக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னால் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நான் பார்த்துருக்குறோம் பெண் பிள்ளைக்கு. இதே மனைவி கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டார், மகள் கேட்டால் உடனே வாங்கி வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய தகப்பனை பார்த்துருக்கோம். தாய் மகன் என்ன தான் தப்பு பண்ணாலும் என் மகன் தப்பு பண்ணலை,
அவன் நேர்மையானவன். மகனுக்கு மிகவும் க்ளோஸ் ஆனது தாய். ஸோ இந்த மாதிரி வந்து தகப்பன் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை தன்னுடைய மகளை தாங்கி தாங்கி நடத்துகிறாரு, வழி நடத்துகிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த பெண் இவரை பார்த்து தான், ஓ ஒரு ஆண்மகன் என்றால் இவரே மாதிரி தான் இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. தன்னுடைய தகப்பனார் மாதிரியே கேர் பண்ற ஒரு ஆண் வேணும். ஒரு ஆண் வேணும். இது வந்து வெளியே பேசுறது இல்லை, ஆனால் அவங்க எதிர்பார்ப்பாங்க. உளவியல் ரீதியாக சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், ஒரு ஆண் என்றவன் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ கணவன் வந்து அப்படி அமையலைன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்படும். எங்கள் அப்பா மாதிரி இல்லை. எல்லா டைவர்ஸ் கேஸ்லேயும் அந்த பெண்ணுக்கிட்ட நம்ம ஒரு படியை கவுன்சிலிங் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜில் வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, நான் பார்த்த மாதிரி ஆண் இல்லையவே, யாரை நீ ஆணாக பார்த்துருக்குற? எங்கள் அப்பாவை எனக்கு தேவைன்னு வந்து நிற்பார், சாப்பிட மாட்டார், கஷ்டப்படுவார். கம்பாரிசன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு ஆகாது, எது எடுத்தாலும் கண்டிப்பாக அப்பாவை கம்பேர் பண்ணுவாங்க. அது வந்து மருமகனுக்கு ஆகாது, கணவருக்கு ஆகாது. டைவர்ஸ் கேஸில் பாருங்கள், உனக்கு யார் யார் முதல் எதிரி அப்படின்னா என் மாமனார் தான். யார் அடித்தா அவன் மனைவி நல்லா, அவன் மாமனார் அடித்தா மனைவி ஒழுங்காயிடுவான். இவருடைய வெறித்தனம் எல்லாமே அவர் மேலே. ஏன்னா அவர் நல்லா தான் நடந்துட்டு இருப்பாங்க. இந்த அம்மா புகட்டக்கூடிய, இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய விஷயம்தான், கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம்தான். அதனால தான் அவர்னால இவருடைய தாக்கம் அங்கே ஏற்படுது. இந்த டைவர்ஸ் கேஸில் அதிகமாக பிரச்சனைகள், கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று. பெண் குழந்தையை அந்த மாதிரி வளர்ப்பது. ஸோ அதுக்கான காரணம் தான் இங்கே வந்து ஃப்யூச்சரில் பிரச்சனையாக வருது. ஆஃப்டர் மேரேஜ் நல்லா சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக கொண்டு போகணும், குழந்தை குட்டிங்களோட வந்து நம்ம வாழணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணி போகிறாங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் வெகு சீக்கிரமே எனக்கு ஒத்து வரல, எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்றத வந்து சொல்லி நிறைய பேர் கோர்ட்டு வாசலில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்க முடியுது. இன்றைக்கு அது ஒரு ஃபேஷனாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாராவது 10 பேர் நம்மகிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 4 பேர் வந்து டைவர்ஸ் கேஸ் நாளைக்கு இருக்குது, எனக்கு வாய்தா இருக்குது, நான் போய் பார்த்து வந்துடுறேங்க. அதை ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டீ சாப்பிட போகிறேன்ற மாதிரி. இதை எப்படி பார்க்குறீங்க? யாரும் வந்து திருமணம் செய்வது டைவர்ஸ்க்காக செய்கிறதில்ல. 3 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி பார்க்குறாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க, பழகுறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, செய்கிறாங்க, ஒரு விழாவாக நடத்துகிறாங்க. நடத்துகிற பிறகு தான் ஏற்படக்கூடிய பிரச்சனை. பொதுவாக டைவர்ஸ் நடக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதில் வந்து மேஜராக வந்து 5 விஷயம். அது கட்டாயமாக டைவர்ஸ் ஆகி தான் தீரணும். டைவர்ஸுக்காகவே அந்த அந்த வழக்குகள் கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகணும். முதலாவது, இந்த 2 நபர்களுக்காக திருமணம் அல்ல, வேற 2 குடும்பத்துக்காக திருமணம். பையனுடைய எதிர்பார்ப்பு வேறு இருக்கும், பொண்ணுடைய எதிர்பார்ப்பு வேறு இருக்கும். ஆனால் 2 பேரும் பேசிப்பாங்க, நான் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. எப்போது 1980s 2000க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, பெற்றோர்கள் சொல்வது குழந்தைகள் கேட்பாங்க, ஒரு லிசன் பண்ணுவாங்க, அட்வைஸ் எடுத்துப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த காலம். கட்டிட்டு வாழு, நல்லா இருப்பேன் அப்படின்னு நல்லா வாழ்ந்தவங்க இருக்காங்க, நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போது அப்படி இல்லை. என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நாங்கள் குழந்தைய வளர்த்ததே எப்படி தெரியுமா வளர்த்தோம்? தலை மேலே வச்சு தான் வளர்த்தோம். எனக்கு கஷ்டம் இருந்தாலும் குழந்தை கஷ்டத்தை காட்டுறதில்ல. குழந்தை நல்லா இருக்கணும்னு வளர்த்தாச்சு. இப்போ குழந்தை கஷ்டம்னா நம்மளால் தாங்கிக்க முடியல. ஸோ குழந்தை என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி. குழந்தை என்ன எதிர்பார்க்குதோ அப்படி தான் பையன், என்ன எதிர்பார்க்கணும் அப்படி தான் பெண் வேணும், பெண் என்ன எதிர்பார்க்கணும் அப்படி தான் பையன் வேணும். ஸோ அந்த ஒரு கேட்டகரி மாறிடுச்சு. இப்போது இவங்க 2 பேருடைய பேச்சு கேட்காம நீங்கள் 2 பேரும் 2 குடும்பத்தினர் மட்டும் கல்யாணம் செஞ்சு வச்சிங்கன்னா 2 பேரும் என்றைக்கும் சேர மாட்டாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு இருக்கும். காலம் ஃபுல்லாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு டைவர்ஸ் கட்டாயமாக தேவை. 1. 2வது, 2 நபர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் திருமணத்திற்கு பிறகாவது 2 பேரும் சரின்னு ஒருத்தர் இவருக்காக விட்டு கொடுப்பதோ, அவர் இவருக்காக விட்டு கொடுப்பதோ மாற்றிட்டாங்கன்னா தே கேன் சர்வைவ் த லைஃப். அது சர்வைவ் பண்ணிக்கலாம். அது விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு டைவர்ஸ் தேவை. ஏன் அப்படின்னா 2 வருஷம் இருக்கும்போது சண்டை போடுவாங்க, 20 வருஷம் இருக்கும்போது சண்டை போடுவாங்க, 30 வருஷம் இருக்கும்போது சண்டை போடுவாங்க. காலம் ஃபுல்லாக சண்டையிலே ஓடும். வாழ்க்கை வந்து வாழக்கூடிய வாழ்க்கை வெறும் சண்டையிலேயே ஓடும். இந்த மாதிரி நபர்கள் இன்கேஸ் அது உண்மையாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் தான் ஒரே தீர்வு. 3வது, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகள். உதாரணத்துக்கு ஆண்மையே இல்லை, பேரண்ட்ஸ்க்கு தெரியும், கண்டிப்பாக இந்த பையனுடைய தாய்க்கு தெரிஞ்சிருக்கும், அப்பாவுக்கு தெரியுது இல்லையா, அம்மாவுக்கு தெரியும் ஒரு பையனுடைய தன்மை என்ன அப்படின்றது.
எல்லாரும் எந்த தாயாக இருந்தாலும் தான் குழந்தையினுடைய தன்மையை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா திருமணத்துக்கு முன்னாடி அவங்கள தயார்படுத்தணும். தேவைப்பட்டுச்சுன்னா மருத்துவ உதவி கொடுத்து சரிப்படுத்தணும். அதெல்லாம் மறைச்சி திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு ஃபோர்ஜரி மேரேஜ், ஃப்ராடு, ரைட்? அதுக்கு பிறகு 2 பேர் 2 குடும்பம் சண்டை போட்டுப்பாங்க. என்ன எவ்வளோ தைரியம் இருக்கும் என் பையனை பார்த்து ஆம்பளையா இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பெரிய போராட்டம். இந்த மாதிரி காலம் ஃபுல்லாக சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் தான். 2வது பெண். ஒரு திருமணம், ஒரு வழக்கு ஒன்று. அந்த வழக்கில் வந்து 28, 29 வயசு அந்த பெண்ணுக்கு. திருமணம் டக்குன்னு அரேஞ்ச் பண்ணாங்க, திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, பெண் குழந்தை பிறக்கவே இல்லை. டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் அந்த பெண் வந்து போகிறதே இல்லை. மேலே சந்தேகப்படுறாங்க, அப்படியே வண்டி ஓட்டிட்டாங்க, அப்படியே காலத்தை ஓட்டியாச்சு. பிறகு ஒரு நாள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அழைச்சிட்டு போய் அங்கே போய் ஸ்கேன் செஞ்சு பார்த்தா கர்ப்பப்பையே இல்லை. என்ன செய்வீங்க நீங்கள்? ஏமா கர்ப்பப்பை இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு சின்ன வயசில் ஒரு அடிபட்டுச்சு, அப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அப்போது எனக்கே தெரியாமல் டாக்டர் எடுத்துட்டாங்க. அது எப்படி எடுக்க முடியும்? எங்களுக்கே தெரியாது. இது பொய், இது ஃபோர்ஜரி. ஸோ அவங்கள வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு டைவர்ஸ் கட்டாயமாக தேவை. ஆண்மை இல்லாமல் போவதுக்கு கட்டாயமாக தேவை. கிளீன் ஃபில்டர் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. அதில் வந்து ஆணை பார்த்தீங்கன்னா ஆண் மாதிரி தான் தெரியும். ஆண் உறுப்பு இருக்கும், டெஸ்டிஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். காலி பந்து மாதிரி இருக்கும், உள்ள ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிண்ட்ரோம் யாருக்கு தெரியும்? வெளியே பார்த்தீங்கன்னா அவன் ஆம்பளை மாதிரி தானே தெரியுறான். கேள்விப்பட்டிருக்கேன் நான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிருங்க அப்படிதான் சொல்லி கட்டி வச்சாங்க. சில கேசஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கேட்டகரி வேற சார். அப்படிங்களா? சரி ஆகுமா? ஆகும். அது எது சரியாகும் அப்படின்னா, உளவியல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, பயம் இருக்குது, என்ன இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. நான் சொல்கிறது வந்து பயாலஜிக்கல் கண்டிஷன். இது பயாலஜிக்கல் கண்டிஷன். இந்த சிண்ட்ரோம்ன்றது வந்து ஒரு குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அது யாருக்கும் வெளியே தெரியாது. வெளியே பார்த்தீங்கன்னா ஆம் தாடி இருக்கும், ஆம்பளை மாதிரி இருக்கும், எல்லா வேலையும் செய்வான், பேசுறது செய்யறதுலாம் சரியா இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் கேசஸ் அதிகரிச்சிருக்கா இல்லை எந்த மாதிரி இருக்கு ஸ்டேட்டஸ்? சார் இப்போ நம்ம வாழக்கூடிய ட்ரெண்ட் வந்து புது ட்ரெண்டாக மாறிட்டு வருது சார். என்ன அப்படின்னா, இப்போ வந்து there are 3 ஃபேக்டர்ஸ். ஒன்று பயாலஜிக்கல் ஃபேக்டர் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர். மூணாவது வந்து உளவியல் ரீதியாக ஒரு அடாப்ஷன், மால் அடாப்டிவ் பிஹேவியர்ஸ்னு சொல்லுவோம். இந்த 3 விதமாக இருக்குது. பயாலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்கிறது தான் நான் சொல்லக்கூடிய கேட்டகரி. அதில் வந்து 1 லட்சத்தில் 2 பேர்லேருந்து 5 பேருக்கு வரைக்கும் இருக்கும். 1 லட்சத்தில். ஓகே, சரிங்களா? அது அந்த மாதிரி கேட்டகரி. அவங்க வந்து இயற்கையாகவே ஆணாக இருப்பாங்க, வெளியே தெரிவாங்க. ஆனால் வந்து உள்ளே வந்து ஆண்களாக இருக்க மாட்டாங்க. பெண்ணாக தெரிவாங்க, பெண்ணாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. 2ஆம் கேட்டகரி வந்து சோஷியல் அண்ட் கல்ச்சுரல். என்னென்னா, மற்றவங்கள பார்த்து பழகி அப்படியே தன்னை மாற்றிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கேஸில் வந்து ஒரு பையன், அவங்க வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க தான் இருக்காங்க, 10-15 பெண் குழந்தைங்க. அவன் ஒரு 15-16 வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனுடைய பேச்சுவார்த்தை, நடக்கிறது எல்லாமே பெண்கள் மாதிரியே இருக்கிறான். ஃபாரின் நொழி தடவிக்கிறான். அந்த உடல் அமைப்பு, அவனுடைய ஆடைகள் எதுவுமே அவர் ஆம்பளை மாதிரி போடுறதில்ல. இது வளர்ப்பு. கூடவே இருந்து வளர்ந்து பழகிருக்குது. பேசுறது கூட பெண்கள் மாதிரியே பேசுகிறான். ஸோ அந்த நபர் வந்து இது கல்ச்சுரல், அது சோஷியலாகவே. இந்த வரலாறுல வந்து வரலாறு ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? ஆமாம், சொல்லுங்கள். அதில் அஜித்துடைய கேரக்டர் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து கரெக்ட். அது வந்து பயாலஜிக்கலி சில டிஃபெக்ட் இருக்கலாம். அது நான் 3ஆவது கேட்டகரி சொல்கிறேன்ல. அது 3ஆவது கேட்டகரி என்ன அப்படின்னா, அடாப்டிவ் பிஹேவியர். இப்போ ஆண் பெண்ணாக மாறுகிறான், பெண் ஆணாக மாறுகிறார். இந்த இதில் வந்து எப்படின்னா, அவர் வந்து ஆண் தான், ஆனால் அவருடைய அந்த டான்ஸோடைய பழக்க வழக்கம் அம்மாவோட வளர்ந்ததுனால அது மாதிரியான ஒரு உடல் தோற்றம். கரெக்ட். அது மேரேஜுக்கு பிறகு அந்த மாற்றம் தெரிஞ்சவொன்னா அந்த பிரச்சனை வருது, டபுள் ரோலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பெருசாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும். அதுதான் பிறக்கும். அதுதான் சொல்கிறேன். இது வந்து அடாப்டிவ் பிஹேவியர். இப்போ நம்ம வந்து இப்போ காஷ்மீருக்கு போகிறோம், உதாரணத்துக்கு நம்ம யூஎஸ் போகிறோம், ஒரு வருஷம் தங்குறோம். அங்கே வந்த பிறகு நம்ம லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? தமிழில் கூட மாற்றம் இருக்கும், இங்கிலீஷ் கூட மாற்றம் இருக்கும். இப்போ சமீப காலத்தில் இந்த மாதிரி டைவர்ஸ் ஒரு 4-5 டைவர்ஸ் ரீசெண்டாக நான் பார்த்தேன். பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, வராரு, அந்த பழக்க வழக்கம் தான் இருக்குது அவருடைய. அது வந்து ஒரு ஹியூமனிட்டரி கிரவுண்ட்ஸில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, லெஸ்பியன், எல்ஜிபிடி அதெல்லாம் சரின்றாரு. பெண் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை தப்புன்றாங்க. ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை. அவர் பேச என்ன பண்ணிடுறாருன்னா, எனக்கு வந்து ஆண் மேலே ஈர்ப்பு அதிகம், பெண்கள் மீது ஈர்ப்பு கம்மி, அதனால் நான் உன்னோட வந்து இன்டிமேசியில் இருக்க மாட்டேன்றாரு. உடனே அந்த பெண்ணை 100% டிசைட் பண்ணிடுறாங்க, இவன் எல்ஜிபிடிவன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்காக வந்து கடைசியில் வந்து 2 பேருக்கு மனம் ஒத்து போகாமல் இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி விவாகரத்து வாங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு.
நான் 3வது கேட்டகரி சொன்னேன் இல்லையா, மேல் அடாப்டிவ். இந்த மேல் அடாப்ஷன் வந்து இப்போ நிறைய இடத்துல நடக்குது. இப்போ நிறைய நான் சென்டர்ஸில் வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் பாய்ஸ் இருக்காங்க, இன்னும் பையன் அழைச்சிட்டு வந்துடுறான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா எப்போ இந்த மாதிரி ஆசை இருக்குன்னா 3 மாதத்துலேருந்து. ஏன்ப்பா 3 மாதத்துலேருந்து வருது அப்படின்னா, அவனோட 2 பேரும் அந்த அடலசன்ட் குரூப்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேரும் இன்டிமேசியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது ஹோமோவாக மாறுறாங்க. அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிற போது ஆணாக சொல்லிக்கல. இவன் அவனை பார்த்து நீ பெண் மாதிரி தெரியுறேன்னு அவன் சொல்கிறது, அவன் இவனை பார்த்து ஆண் மாதிரி சொல்கிறேன்னு சொல்கிறது, பெண் மாதிரி தெரியுறேன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த பழக்க ரீதியாக வர்றது. அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து சில ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு பிறகு கிராஜுவலி இல்லை இதுதான் என்னுடைய இயல்பான விஷயம் அப்படின்னு புரிதலோட நடந்துட்டு இருக்காங்க. இதுவே பயாலஜிக்கல் ஃபேக்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம மாற்ற முடியாது. சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் அடாப்டிவ் பிஹேவியர்ஸ் இருந்துச்சுன்னா we can. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு தெரிய வந்துடுச்சுன்னா அதனால விவாகரத்து நிறைய நடக்குது. ஸோ நான் அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 4 கேட்டகரியிலேருந்து 5வது வந்து இது அடாப்டிவ் பிஹேவியர்ஸ். அடாப்டிவ் பிஹேவியரும் ஒரு காரணம். அதுக்கு உலகம் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அவங்களை கரெக்ட் பண்ணுவீங்களா, பேசாமல் நீங்கள் வந்து வேறு ட்ராக் மாதிரி நீங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருப்பீங்களான்றது தான் நீங்கள் நிர்ணயிக்கணும். இப்போ நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க. இதில் ஆண் அதிக அடமெண்ட்டா, பெண் அதிகம் அடமெண்ட்டா? நான் தமிழில் வந்து 2 வார்த்தைகள் சொல்லுவேன். அந்த 2 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் இருக்கோ அதே அர்த்தம் தான் அங்கேயும். என்ன அப்படின்னா, உறுதியாக இருப்பது, அடாவடியாக நடப்பது. ஒரு விஷயத்த உறுதியாக இருப்பது நல்லதா தப்பா? நல்லது தான். அடாவடித்தனமாக பிரச்சனை பண்ணுறது அது நல்லதா தப்பா? அது தப்பு. ஏன்? இதை தான் வந்து மீடியேஷனில் கவுன்சிலிங்கில் நாங்கள் புரிஞ்சுக்கிறது. எந்த ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலும் இதை வந்து மீடியேஷனில் சில ரூல்ஸ் இருக்குது. எந்தெந்த ஆஸ்பெக்டில் என்னென்ன எப்படி எப்படி யோசிக்கணும், எப்படி எப்படி பார்க்கணும். பாட்னான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நம்ம நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, மீடியேஷன் டெக்னிக்ஸ். அதெல்லாம் அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு கான்ஃப்ளிக்ட், அவங்க சொல்லக்கூடிய மெட்டாஃபர்ஸ், யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், உச்சரிப்பு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்வது சரின்னு தான் சொல்கிறாங்க தவிர அவங்க சொல்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆரம்பத்தில் பெண் அதே மாதிரி சொல்லுவாங்க, ஆண் இதே மாதிரி சொல்லுவாங்க. பெண் கணவன் இப்படி சொல்லுவார், நீங்கள் நான் சொல்கிறது தான் கரெக்ட். பெண் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் சொல்கிறது தான் கரெக்ட். அப்போ நம்ம என்ன செய்வோம், சரி எந்த விஷயத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பார்வையில் ஏன் இது சரி, உங்கள் பார்வையில் ஏன் இது சரி, ரெண்டுமே சரியாக இருக்கும் போது ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ணல. ஸோ நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயத்தை வந்து ரெண்டு மோதல்கள் தான் இது. நீங்கள் தப்புன்னு யாரும் சொல்லலை, இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தப்பு. அந்த விஷயத்தை எடுத்து நாம் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணுறபோது நீங்கள் ஏன் உங்கள் இடத்துல சரி, நீங்கள் ஏன் உங்கள் இடத்துல சரி, 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னா எது சரியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம பேசுகிறபோது என்ன வரும்னா, கணவன் சொல்லுவார், சரிங்க என்னதும் சரி அவங்களதும் சரி, இந்த ஒரு தடவை எனக்காக விட்டு கொடுக்க சொல்லுங்கள், அடுத்த தடவை நான் அவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். மனைவி சொல்லுவாங்க, சரி இந்த தடவை எனக்காக விட்டு கொடுங்க. ஸோ நம்ம மீடியேட்டர் என்ன பண்ணுவோம்னா, மீடியேஷனில் 2 பேருக்கும் சரி நீங்கள் வேறு ஒரு ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்கள், கன்சிலியேட்டரி ப்ராசஸ், அது நீங்கள் பொதுவாக எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை தீர்வு. இல்லையா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறது ஒரு மத்தியஸ்தம் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி செய்கிற பொழுது 2 பேருக்கு மத்தியில் இந்த புரிதல்கள் சரியாக நடக்கும். அழகான வார்த்தைகள் சொல்லணும்னா, there is no perfect marriage between 2 perfect people, but there is a perfect marriage between 2 imperfect people. 2 imperfect peopleக்கு மத்தியில் தான் சிறந்த வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும், பர்ஃபெக்டான வாழ்க்கை. ஏன்னா 2 மோதல்களையும் ஒன்றா வந்து ஒரு புரிதலுக்காக வேண்டி புரிதலோடு ஏற்பாடு செய்து ஒன்றா வாழ்க்கை நடத்திட்டு செல்கிறோம். ஸோ இந்த மாதிரி செல்லும் பொழுது தான் ஒரு சரியான தெளிவு ஏற்படும், குடும்பத்தை நோக்கி போவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் யார் சரி யார் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண் உறுதியாக இருக்கிறானா பெண் உறுதியாக இருக்காங்களா, உங்கள் கேள்வி அதுதான். ஆண் அதிகமாக வீம்பு பிடிக்கிறாங்களா, பெண் அதிகமாக வீம்பு பிடிக்கிறாங்களான்னு. ஸோ நம்ம வீம்புன்ற வார்த்தையை வந்து நம்ம உறுதின்ற வார்த்தையாக அவங்கள புரிய வைக்கணும். இல்லை அவங்க வீம்பு சண்டை செய்கிறாங்கன்னா, தம்பி இது நீங்கள் வீம்பு செய்கிறீங்க, மேடம் நீங்கள் இது வீம்பு செய்கிறீங்க, இதை வீம்பை எடுத்து வச்சுட்டு அதில் உங்கள் காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா 2 பேரும் மன உறுதியோட வாழ்க்கையை நடத்திட்டு போவாங்க.